ஏறிட்டான் நிஃப்டி சூப்பராக ஏறிட்டான். வாங்க பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு 113 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்காங்க. நிஃப்டி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் டாட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமைச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். வாங்க நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை சொல்லியிருந்தேன் நிஃப்டி வந்து கண்டிப்பாக 25,000 வரைக்கும் கீழே வரும்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் வந்துட்டு, அதாவது 25,001 சரிங்களா. ₹1 வரலைங்க, கோச்சிக்காதீங்க சரிங்களா. அந்த 25,000 வரைக்கும் வந்துட்டு திரும்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு சூப்பராக கிரீன் கேன்லாம் மாறிட்டாங்க. ஸோ இனிமேட் நிஃப்டி எல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இமீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த ஜோன், அதாவது 25,220 50 வரைக்கும் சரிங்களா. அது ஒரு 25 பாயிண்ட் தாங்க. அந்த 25 பாயிண்ட்டையும், அதாவது 25,250 சரிங்களா, இதையும் கட் பண்ணிட்டான் அப்படின்னா நிஃப்டி வந்து கண்டிப்பாக எங்கே போயிடுவான், 25,400 வரைக்கும் போயிடுவாங்க. ஆனால் கட் பண்ணல அப்படின்னா திரும்பவும் இறங்கி எங்கே வந்துடுவாங்க, திரும்பவும் இறங்கி 25,000 வந்து சைடு வைஸாக போயிட்டு இருப்பாங்க. டவுன் ட்ரெண்ட் மாதிரி இப்பொழுது கிடையாது, சைடு வைஸாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 25,250 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே போயிடுவாங்க. இதுதான் நிஃப்டியோட அப்டேட். வாங்க அடுத்து பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்ம வியாழக்கிழமையே சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், ஸோ நிஃப்டி வந்து இந்த ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதாவது 56,650 இதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் மார்க்கெட் டவுனு, இல்லைனா இதையே ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே ஏறுவான்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் வைஸில் போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதே ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே ஏறி போயிட்டாங்க. அதே போல் எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே நாங்கள் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் பேனல் வரைஞ்சிருக்கோம்ல, அது வரைக்கும் தாங்க போயிருக்காங்க. அதை கட் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் பேங்க் நிஃப்டி மேலே. ஸோ அதோட லெவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 57,050. இந்த 57,050 கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இனிமேட்டு பேங்க் நிஃப்டி மேலே போவாங்க. ஸோ 57,050 வில் பி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை கட் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போவான்னு கேட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக 57,350 வரைக்கும் போயிடுவாங்க சரிங்களா. அங்கிட்டு ஒரு 350 பாயிண்ட் ரேலி இருக்குது. ஸோ அதே போல் டவுன் வரணும் அப்படின்னா இந்த லைன் ஒயிட் லைன் இருக்குல்ல 56,650 இதை கட் பண்ணால் மட்டும் தான் டவுன். ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரேட். இது மாதிரி நீங்களும் டெக்னிக்கல் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கம்மிங் பேஜஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் மார்க்கெட்டை சூப்பராக அனலைஸ் பண்ணி உங்களால் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you tomorrow.